அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் க்ளோவ் அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தகவல். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம். சுரேசலையின் இடைக்கால மனுக்கள் மீதான பரிசீலனையை எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. தெருவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் நலனில் மக்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தல். உகண்டாவில் பாடசாலை சுற்றுலா முடிந்து திரும்பிய பேருந்து விபத்திற்குள்ளானதில் 21 பேர் உயிரிழப்பு. தொடர்பென முதன்மை செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாலம்பி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலகென பாரத்கம வீதியில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன கிழக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மாலம்பி போலீஸ் நிலையத்தில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர் உயிரிழக்கும் போது அவருக்கு 63 வயதாகும். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாணத்திற்கு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு மாலம்பே போலீசாரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். 1986ஆம் ஆண்டு உதவி பயிற்சி போலீஸ் அத்தியட்சராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட சி.டி. விக்ரமரத்ன 34 வருடங்களுக்கும் அதிக காலம் போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்தார். உயிரிழந்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அடுத்து போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட நிலையில் பதில் போலீஸ் மா அதிபராக சி.டி. விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் 1 வருடமும் 7 மாதங்களும் குறித்த பதவியை வகித்து வந்ததுடன் பின்னர் 35வது போலீஸ் மா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார். இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதியுடன் அவர் தமது கடமைகளில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றிருந்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் திடீர் மரணத்திற்கு பின்னணியில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதித்துறையை பாதுகாக்க எதிர்க்கட்சிகள் அனைத்தும் உடனடியாக ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். නමුත් ඒ ගැන අපි විශේෂයෙන්ම පක්ෂයක් විදියට
අප ඒ පිළිබඳ සංවේගය පළ කරනවා එතුමාට සහ එතුමාගේ පවුලේ අයට. முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மறைவிற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு இந்த மரணம் குறித்து கடுமையான கேள்விகள் எழுந்துள்ளன. ஒரு நபரின் மரணம் இயற்கையானதா, தற்கொலையா அல்லது கொலையா என்பதை பிரேத பரிசோதனை மற்றும் முறையான நீதிமன்ற விசாரணை மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஆனால் கடந்த காலங்களில் கபில சந்திரசேன மற்றும் திரைசேரி பணிப்பாளர் ஆகியோரின் மரணங்களின் போதும் தற்போதைய முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மரணத்தின் போதும் உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பாகவே இது தற்கொலை என சமூக ஊடகங்களிலும் போலீஸ் தரப்பிலும் அவசரமாக அறிவிக்கப்படுவது ஏன்? நாட்டின் முக்கிய வழக்குகளுடன் தொடர்புடைய உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடுத்தடுத்து திடீரென மரணமடைவது நாட்டில் ஒரு சாதாரண விடயமாக மாறிவிட்டது. ஹேக்கர்கள் மூலம் திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் திருடப்பட்ட வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்த திரைசேரி செயலாளர் மற்றும் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக கதைகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கபில சந்திரசேன ஆகியோரின் மரணங்களை உதாரணமாக கூறலாம். இந்த சம்பவங்கள் மக்களிடையே தங்களின் உயிர் பாதுகாப்பு குறித்த பயங்கரமான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் தனக்கு எதிரானவர்களின் குரல்களை நசுக்கி வருகிறது. சுதந்திரமான நீதித்துறையை தன்வசப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதோடு நீதிபதிகள் கடும் அழுத்தங்களுக்கு மத்தியில் பணியாற்றி வருகின்றனர். மேலும் அரசுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்கள் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படுகின்றனர். சஜித் பிரேமதாஸ் அவர்களே, நீங்கள் விழித்துக் கொண்டு இந்த அடக்குமுறைக்கு எதிராக தலைமை தாங்காவிட்டால் கூறுங்கள். நாமல் ராஜபக்ச அதற்கு தலைமை தாங்குவார். இந்த நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் அரசியல் செய்வதற்கு நாட்டில் எதிர்க்கட்சி என்று எவருமே மிஞ்சிருக்க மாட்டார்கள். எனவே நாட்டின் சட்டத்தின் ஆட்சியையும் நீதித்துறையின் கண்ணியத்தையும் மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் பாதுகாக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் உடனடியாக அணிதிரள வேண்டும். ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක් අපිට තියෙන්න ඕන කියන දේ පණිවිඩය අපි ලබා දෙනවා. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் இன்று 35வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வில் புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த மோதிரம் ஒன்றும் விரல் எலும்புடனான செப்பிலான மோதிரம் ஒன்றும் குவியலாக 2 தொகுதி எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைக்குழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 89 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வில் 431 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 423 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்று அரியாலை செம்மணி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 35ஆம் நாள் அது காலை 8 மணி அளவில் ஜாழ் நீதவான் கௌரவ எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய அகழ்வு பணியில் புதிதாக 11 மனித ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் 7 மனித முழு தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 431 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு 423 அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இன்று ஒரு சேதமடைந்த மோதிர துண்டு ஒன்று பிறப்பொருள் சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டு ஆர்டிஃபெக்ட்ஸ் 132 என்று நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாளை 35ஆம் நாள் அகழ்வு நடைபெறும். சரிங்களா? புதுசாக அக்யூமுலேஷன் என்று சொல்லப்படுற எலும்பு தொகுதிகள் குவியல்களாக 2 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலையின் இடைக்கால மனுக்கள் மீதான பரிசீலனையை எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சால குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் தம்மை கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்க கோரி தாக்கல் செய்துள்ள மனுவில் தங்களையும் ஒரு தரப்பாக இணைத்து கருத்துக்களை முன்வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால மனுக்கள் மீதான பரிசீலனையை எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
வணக்கத்துக்குரிய பெங்கமுவே நாளக்கே தேகிற பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட 8 தரப்பினரால் இந்த இடைக்கால மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஷான்கத் அபேசூரிய இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவின் சமர்ப்பணங்கள் நிறைவடைந்த பின்னர் இடைக்கால மனுக்கள் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்த தரப்புகளின் சட்டத்தரணிகளின் இணக்கப்பாட்டுடன் குறித்த மனுக்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 4 மற்றும் 6 திகதிகளில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது எனவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் 35 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வடக்கு மாகாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் பெண் தொழில் முயற்சியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட உதவி திட்டங்களின் முதற்கட்ட நிகழ்வு இன்று அமைச்சின் வளாகத்தில் இடம்பெற்றது. அமைச்சின் செயலாளர் மோனா நந்தன கோபாலனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவர் ஈனா சந்திரசேகர் பிரதம அதிதியாக பங்கேற்று உதவிகளை வழங்கி வைத்தார். முதற்கட்டமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 130 பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் பெண் தொழில் முயற்சியாளர்களும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தனர். அவர்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் ஆடு வளர்ப்பிற்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சந்திரசேகர் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஊழல்வாதிகள் அனைவரும் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இன்று காலை எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி பேசினார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது ஏற்பட்ட சலசலப்பு காரணமாக அக்கூட்டம் பாதியிலேயே இடைநிறுத்தப்பட்டது. இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பேசு பொருளாக மாறியது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நான் தாக்க முற்பட்டதாக வதந்திகள் பரப்பப்பட்டன. ஆனால் நான் அவ்வாறான ஒரு நபர் அல்ல. யாருடனும் சண்டை போடுவதோ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதோ எனது குணம் கிடையாது. நேற்று நடைபெற்ற இந்த சம்பவம் ஜனாதிபதிக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் அங்கு நடந்த உண்மையான நிலைமைகளை தொலைபேசி வாயிலாக ஜனாதிபதிக்கு நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான துல்லியமான தரவுகளை சேகரிக்குமாறு ஜனாதிபதி என்னிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏனெனில் எதிர்வரும் ஆண்டில் எமது அரசாங்கம் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க உள்ளது. மக்கள் அனைவரும் அரசாங்கத்தின் இந்த சமூக பேரியக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களது பிரச்சினைகளை தெரிவிக்கலாம். என்னுடைய அமைச்சு பதவி என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. தேசிய மக்கள் சக்தியினருக்கு மட்டுமன்றி எவ்வித பாகுபாடுமின்றி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்வதே எமது பிரதான நோக்கமாகும். அனைவரையும் அரவணைத்துக் கொண்டே எமது பயணம் தொடரும். நாட்டில் இன்று லஞ்சம் மற்றும் ஊழலற்ற நேர்மையான அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இலஞ்ச ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என சிலர் பேசுகின்றனர். எதிர்காலத்தில் இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் கிளை அலுவலகங்கள் மாவட்ட ரீதியில் திறக்கப்பட உள்ளன. எனவே யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் நேரடியாக முறைப்பாடு செய்யலாம். மக்களின் பொது பயணத்தை கொள்ளையடித்த யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஊழல்வாதிகள் அனைவரும் நிச்சயம் விசாரணைக்கு முகம் கொடுக்க நேரிடும். இது அனுரகுமாரவின் அரசாங்கம். இங்கு மோசடிகளுக்கு எவ்வித இடமும் இல்லை. எமது ஜனாதிபதி குப்பிலாம் வெளிச்சத்துக்கு
வெளிச்சத்தில் படித்து வறுமை மற்றும் கஷ்டங்களுக்கு மத்தியில் முன்னுக்கு வந்தவர். அதனால்தான் ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று அவர் சகல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றார். அரசு அதிகாரிகளை கூட சுதந்திரமாக வேலை செய்ய விடாமல் இங்குள்ள சிலர் வதந்திகளை பரப்பி வந்தனர். ரணில் விக்ரமசிங்க சிறை கம்பி எண்ணினார். மஹிந்த ராஜபக்சவும் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரலாம். சட்டத்தை அமுல்படுத்தும் போது நாம் ஒருபோதும் தரம் பார்ப்பதில்லை என அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் தேசிய முன்வழி பருவ பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி வார நிகழ்வு சிறப்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேசிய முன்வழி பருவ பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி வார மட்டக்களப்பு மாவட்டம் மட்ட நிகழ்வுகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் முன்வழி பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்தினால் வியத்தகு சிறுவர் உலகிற்கு ஒளி விளக்காகும் அன்பான குடும்பம் எனும் தொனிப்பொருளின் கீழ் ஜூலை 14ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை இவ்வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட அளவிலான பிரதான நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்தா தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலகத்தின் முன்வழி பருவ அபிவிருத்தி மாவட்ட இணைப்பாளர் வீணா முரளிதரனின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலக பிரதி சுகாதார பணிப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறார்களுடைய உடவுள சமூகம் மற்றும் அவர்களுடைய அறிவுசார் விருத்தியை கட்டியெழுப்பி சிறந்ததொரு பிரஜையாக இலங்கை சூழலிலே அவர்களை நாங்கள் மாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தின் அமைவாக இந்த வார தொனிப்பொருளாகவும் வியத்தகு சிறுவர் உலகத்திற்கு ஒளிமயமாகும் அன்பான குடும்பம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக எங்களுடைய சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வண்ணம் இந்த வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக எங்களுடைய பிரதேச மட்டம் மற்றும் மாவட்ட மட்டங்களிலே இந்த தினத்தை முன்னிட்டு இளைஞர் ஜோதிகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி துறை சார்ந்து பணியாற்றுகின்ற அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல், முன்பள்ளி சிறுவர்களுக்கான மகிழ்வூட்டும் கலை நிகழ்வுகள் தொடர்பாக தேசிய மட்டத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டு மாவட்டம் மற்றும் பிரதேச செயலகங்களிலே இந்த வாரத்தை ஒட்டியதாக இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் காணி சுகாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநரும் இணைத் தலைவருமான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் கே குணநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப், கிழக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முறையான ஆவணங்களின்றி நீண்ட காலமாக காணியில் வசித்து வரும் மக்களுக்கு விரைவாக உரிமை பத்திரங்களை வழங்குவது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. முத்துநகர் கிராம மக்களின் காணி பிரச்சினை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் கிண்ணியா சோரங்கல் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணி விவகாரம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. மாவட்டத்தில் அதிகரித்து வரும் டெங்கு அபாயத்தை கட்டுப்படுத்த விசேட கவனம் செலுத்தப்பட்டது. கன்னியாவில் உள்ள குப்பை கொட்டும் இடத்தை 1 மாதத்திற்குள் நிறுத்தி புதிய இடம் கிடைக்கும் வரை பாலம்போட்டாறு சிங்ககந்த பகுதியில் தற்காலிகமாக பயன்படுத்த திருகோணமலை நகர சபை மற்றும் பிரதேச சபைக்கு அறிவுறுத்தப்பட்டது. நுவரலியா மவுண்டன் தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
டிட்வாவினால் சேதமடைந்துள்ள நுவரெலியா மாவட்டம் மவுண்டன் தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த பகுதியிலிருந்து வெளியிடங்களுக்கு செல்வதற்கான பிரதான வீதி சேதமடைந்துள்ளமையினால் நோயாளிகள் கர்ப்பிணி தாய்மார்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் பாரிய அசௌகரியங்களே நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்களது மவுண்டன் பாடசாலையை மீண்டும் எங்களது ஊரிலேயே அமைத்து தாருங்கள், எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு வீதியை புனரமைத்து தாருங்கள், நாங்கள் தான் மவுண்டன் மக்கள் என்னும் சுலோகங்களை எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இவ்விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவில் கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 5 காயமடைந்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் வீடு ஒன்றுக்குள் புகுந்த 25க்கும் மேற்பட்ட கும்பல் மேற்கொண்ட தாக்குதலில் 2 பெண்கள் உட்பட 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தை தொடர்ந்து இரவு சுமார் 11:30 மணியளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலின் போது வீட்டின் கூரையை உடைத்து உள்நுழைந்த கும்பல் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி மற்றும் பல பெறுமதியான பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் இன்று காலை ஏற்பட்ட தீப்பரவலில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் தீயில் சேதமடைந்துள்ளன. கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் அமைந்துள்ள பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான அலுவலக உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன. இன்று அதிகாலை சுமார் 1 மணியளவில் அலுவலக கட்டிடத்திலிருந்து புகை வெளியேறுவதை காவலர்கள் அவதானித்துள்ளனர். இதையடுத்து அவர் உடனடியாக சங்க பணியாளர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளார். தகவல் அறிந்த பணியாளர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். எனினும் வழி சீராக்கல் நிலைப்படுத்தப்பட்ட பிரதி இயந்திரம் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான அலுவலக பொருட்கள் தீயில் இருந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரவதையால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச ஆதரவு தினத்தையொட்டி அம்பாறை கல்முனையில் விழிப்புணர்வு செயலமர்வு நடைபெற்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அம்பாறை கல்முனை பிராந்திய அலுவலகத்தினால் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச ஆதரவு தினத்தையொட்டி விசேட விழிப்புணர்வு செயலமர்வு நடத்தப்பட்டது. செயலமர்வு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய இணைப்பாளர் ஏசிஏ அசீஸ் தலைமையில் இடம்பெற்றது. செயலமர்வில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மீளாய்வு கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் நிகால் சந்திரஸ்ரீ மற்றும் மனித உரிமைகள் அதிகாரி பிரியங்க விஜயநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டு விசேட விரிவுரைகளை ஆற்றியிருந்தனர். சித்திரவதை தடுப்பு மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களில் இடம்பெற்ற சித்திரவதைகள் குறித்து மனித உரிமைகள் அதிகாரி PMM பெரோஸ் கருத்துக்கள் தெரிவித்துள்ளார். தெரு விலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் நலனில் மக்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். செல்ல பிராணிகளை வளர்ப்பது ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தின் முக்கிய அம்சமாக இருப்பதுடன்
தெருக்களில் வாழும் விலங்குகளின் உயிரை பாதுகாப்பது ஒவ்வொருவரினதும் பொறுப்பாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமான பெட் எக்ஸ்போ 2026 கண்காட்சியின் தொடக்க விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கால்நடை மருத்துவ சேவை தொலைநோக்கு பார்வையுடன் தொடர்ந்து முன்னேறி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. விகாரைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் சிறிய நாய்க்குட்டிகள் மற்றும் பூனைக்குட்டிகளை கைவிடுவது நாட்டில் தவறான பழக்கமாக மாறியுள்ளது. தெருவிலங்குகள் மீது மக்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். மேலும் விலங்கு நலன் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதால் விலங்குகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த அரசுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அண்மையில் இலங்கையை சேர்ந்த ஒரு சிறுமிக்கும் ஒரு முள்ளம்பன்றிக்கும் இடையிலான அபூர்வமான பாச பிணைப்பு தொடர்பான விடயம் உலகளவில் கவனம் பெற்றது. செல்ல பிராணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான உறவு குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. விலங்குகளுடன் வாழ்வதன் மூலம் குழந்தைகளிடம் இரக்கம், அன்பு, கருணை போன்ற மனிதநேய பண்புகள் இயல்பாகவே வளர்க்கப்படுகின்றன. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர போலீஸ் தலைமையகத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக உடனடியாக அமுலுக்கும் வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் இந்த இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய மகேஷ் சேனரத்ன வெற்றிடமாக்கியுள்ள கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் சேவை தேவை கருதி இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர போலீஸ் விசேட அதிகரிப்பு முன்னாள் கட்டளை அதிகாரியாகவும் பின்னர் கிழக்கு மாகாண பொறுப்பதிகாரியாகவும் கடமையாற்றிய அவர் இனிவரும் காலத்தில் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் பொறுப்பதிகாரியாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேஷ் சேனரத்ன கிழக்கு மாகாணத்திற்கான நிர்வாக பணிகளை பொறுப்பேற்றுள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றது. அனைத்து சுகாதார தொழில்முறை நிபுணர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் நாட்டின் சுகாதார சேவையை வலுப்படுத்த முடியும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மக்களுக்கு திறன்மிக்க தரமான மற்றும் தடையற்ற இலவச சுகாதார சேவையை உறுதி செய்யும் நோக்கில் அரசு சுகாதார பொது முகாமைத்துவ உதவியாளர் தரம் 3 228 புதிய அதிகாரிகளுக்கு நியமனங்கள் இன்று வழங்கப்பட்டன. இலங்கை மன்ற நிறுவனத்தின் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கினார். புதிய அதிகாரிகள் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களின் நிலவும் சேவை தேவைகளுக்கு ஏற்ப நியமிக்கப்பட உள்ளனர். இவர்களின் சேவையால் வைத்தியசாலை நிர்வாகம், தகவல் மற்றும் ஆவண முகாமைத்துவம், சுகாதார ஊழியர்களுக்கான நிர்வாக ஆதரவு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவையின் தரம் மேலும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுகாதாரத்துறையில் இணைய ஒவ்வொருவரும் மக்களின் உயிரை காக்கும் உரிய பொறுப்பு ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து சுகாதார தொழில்முறை நிபுணர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் நாட்டின் சுகாதார சேவையை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரச சேவையை திறன்மிக்கதாக்கும் நோக்கில்
தேவையற்ற அரச நிறுவனங்கள் மீளாய்வு செய்யப்படுவதுடன் சில நிறுவனங்கள் மூடப்படவோ ஒன்றிணைக்கப்படவோ அல்லது அவற்றின் நிர்வாகம் மறுசீரமைக்கப்படவோ உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரச ஊழியர்களின் ஓய்வூதிய உரிமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு சேவை டிஜிட்டல்கள் மயமாக்கப்பட்டு வருவதாகவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சுமார் 1,60,000 பேரை அரச வேலையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலட்டி காணி விடுவிப்புக்கான மக்கள் போராட்டம் இன்று 13வது வாரத்தை எட்டியுள்ளது. அதி உயர் பாதுகாப்பு வலயமான யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் பூர்வீக காணிகளை மீளப்பெறுதல் தருமான வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் அறவழி போராட்டம் இன்று 13வது வாரத்தை எட்டியுள்ளது. மயிலட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு மற்றும் கிராமிய அபிவிருத்தி சங்கத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த பல கிராம சேவகர் பிரிவுகளில் மக்கள் கலந்து கொண்டனர். யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்தும் தங்களது காணிகள் இன்னும் அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருப்பதாகவும் கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். எங்கள் நிலம் எங்கள் உரிமை உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பிய மக்கள் தங்களது பூர்வீக நிலங்களை விடுவித்து கண்ணியமான மீள்குடியேற்றத்தை உறுதி செய்ய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். குறிப்பாக 36 ஆண்டுகளாக வலிகாமம் வடக்கு பிரதேச மக்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்த நிலையிலே வசித்து வருகின்றார்கள். பல இடங்களிலே பல்வேறு இடங்களிலே தங்களுடைய வாழ்வியங்க வாடகை வீடுகளில் தங்கி வருகின்றார்கள். பலர் முகாம்களிலும் இருக்கின்ற சூழல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச, அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன, அதன் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச, அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க போன்ற 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வில் அந்த ஜனாதிபதிகள் அவர்களுக்கு வசந்தங்களை ஏற்படுத்தவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அந்த மக்களை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதமான ஜனாதிபதி ஒரு கருத்தையும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு கருத்தையும், அதே போன்று அரசாங்க அதிகாரி ஒவ்வொரு கருத்தையும் மாறி மாறி சொல்கின்ற நிலைமையும், அரசாங்க சார்பு ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்ற சூழலில் அந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 2013ஆம் ஆண்டு கெசட் பண்ணப்பட்டது 6000 சொச்சம் ஏக்கர் காணிகள். இன்று வரைக்கும் இன்றைக்கு யுத்தம் முடிந்து 16 வருடம் கடந்தும் இந்த தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் சுவீகரிக்கப்பட்ட இந்த கெசட் இன்று வரைக்கும் ரிமூவ் பண்ணப்படையில. அரசாங்கங்கள் மாறினாலும் அந்த அரசினுடைய கொள்கை மாறவில்லை. இது எங்களுக்கான ஒரு நீண்டகால போராட்டத்தினுடைய ஒரு முதல் கேள்வி. இந்த கெசட்டை கடந்த அரசுகள் கொண்டு வந்தாலும் இந்த புதிய அரசு, நல்லாட்சி என்று சொல்லி வந்த அரசு, இந்த கெசட்டை ரிமூவ் பண்ண வேணும். 2வது விஷயம், எங்களுடைய காணியில் நீங்கள் தேசிய பாதுகாப்பு கண்டு கொண்டு நீங்கள் இப்போது எங்களுடைய காணியில் எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெற்று நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் பசியும் பட்டினியுமாக எங்களுடைய தெருவாக எங்களுடைய காணிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதை தொடர்ச்சியாக இந்த அரசிட்டையும் கேட்கிறோம், நீங்கள் இந்த காணியை நீங்கள் விட வேணும். எங்களுக்கு எங்க போறதுன்றே தெரியாம இருக்குது. நம்ம 36 வருஷம் ஆகிவிட்டது. இனியாவது எங்களை இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையிலாவது எங்களோட காணிகளை தந்து எங்களை விடணும். நாங்கள் அதைத்தான் முக்கியமா கேட்டோம். ஆனா ஒரு தரம் ஓமண்ணினம் எங்களுக்கு ஒரு தரம் இறங்கி விட்டு தர மாட்டேனமா. நாங்கள் இங்க ஒவ்வொரு அந்நிய வீடாக இப்படியே கேவலம் மட்டும் கட்ட வாழ்க்கைய வாழ்ந்து இந்த ரோட்டிலேயே தெருக்கான்படி வந்திருந்து இப்படி அலைஞ்சு கொண்டு திரிகிறோம். நாங்க தெருவழி தினம் தேங்காய்க்கினம் உழைக்கினம் எங்களை காணிக்க விடுறதுக்கே நம்ம பிள்ளையார விடுறதுக்கு காணி வேணுமா? கொமாண்டர் நேரம் வந்து உங்களோட கதை கிடைக்கும். இங்க நேரம் வந்து கதை பார்ப்போம். எங்களை காணிக்க வச்சு கொண்டு பலாளிக்கணும் ஊக்கம் பற்றாது. ஊக்கமா வந்து ஐயா வீட்டு அடிக்க மாதிரி இருந்தா அவன் தண்டை வாட்டுக்களை போவான். காணிக்க விட்டுட்டு போறவே நண்டு கொண்டிருக்கிறான். காணிக்க விட்டுட்டு பலாளி கொமாண்டன் எங்களை காணிக்க விட்டுட்டு போறதுக்கே இங்க இருக்கிறாங்க. கூப்பிடுறோமோ பாதுகாப்பு கூப்பிடுறோமோ ரோட்ல யாரு கூப்பிட்டவன்
போலீஸ் பாதுகாப்பு கூப்பிட்டு இங்க வச்சிருக்கணும். நாங்கள் கூப்பிடல. ரோட்ல பாதுகாப்புக்கு வந்து இங்க கடைசியா காணி பூமி முழுக்க ஆட்சி கொண்டிருக்கணும். அந்த கொமாண்டன் நேரம் வந்து காய்க்க வந்தனா காணியோ நீ வந்து நீயோ காணியை நாங்கள் பாடுபட்டு வேண்டி விட நீ வந்து இங்க பிள்ளைன்னு ஒரு காணியை வச்சு கொண்டிருக்கிற எங்களை சொத்தை விட்டாயே நாங்கள் இங்க அலைய போறோம். மட்டக்களப்பு கொக்கட்டி சோலையில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டி சோலை பகுதியில் அண்மை காலமாக வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கொக்கட்டி சோலை பகுதியில் குழுச்சண்டைகளும் ரவுடிகளின் அட்டகாசங்களும் அதிகரித்துள்ளதன் காரணமாக பெண்கள் வெளியில் செல்வதற்கே அச்சங்கொள்ளும் நிலை ஏற்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அண்மையில் வீடு ஒன்றுக்குள் புகுந்த வன்முறை கும்பல் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி சென்றுள்ளதாக தெரியப்படுகின்றது. கொக்கட்டி சோலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்படுகின்ற போதிலும் முறையான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் கவலை வெளியிடுகின்றனர். அண்மை காலமாக காசிப்பு உட்பட பல்வேறு போதைப் பொருள் பாவனைகளும் அதிகரித்து வரும் நிலையில் விசேட போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி இவற்றினை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் டெங்கு பரவல் சடதியாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் டெங்கு காய்ச்சல் பரவல் முன்னெப்போதும் இல்லாதவாறு அரசு வேகத்தில் தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக ஒட்டுமொத்த பலியானோரின் எண்ணிக்கை 50,000 உயிர்வடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை 76,455 சடதியாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த அதிபயங்கர தொற்று பரவலின் உத்தியோகபூர்வ இறப்பு விகிதமானது 0.07% பதிவாகியுள்ள பின்னணியில் 38,700 நோயாளர்களும் ஒட்டுமொத்த பாதிப்பில் அரைவாசிக்கும் அதிகமான பங்கை கொண்டுள்ள மேல் மாகாணமே இப்போது சுகாதார பேரழிவின் பிரதான மையமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திற்குள் ஹம்பகாம் மாவட்டத்தில் 15,341 கொழும்பு மாவட்டத்தில் 14,625 என மிக மோசமான பாதிப்புகள் பதிவாகியுள்ள அதேவேளை தென் மாகாணத்தில் 11,382 நோயாளர்களும் சப்ரமு மற்றும் மத்திய மாகாணத்தில் தலா 6,000க்கும் அதிகமான தொற்றாளர்களும் உத்தியோகபூர்வமாக பதிவாகியுள்ளனர். மாதாந்த புள்ளி விவர தரவுகளின்படி கடந்த மே மாதத்தில் 8,590 ஜூன் மாதத்தில் 21,538 பதிவாகியிருந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போதைய ஜூலை மாதத்தின் கடந்த 16 நாட்களுக்குள் மாத்திரம் 18,076 உச்சமடைந்துள்ளது. 27வது உத்தியோகபூர்வ பரவல் வாரத்திற்குள் நாடளாவிய ரீதியில் மொத்தம் 175 சுகாதார உத்தியோகத்தர்கள் பிரிவு அதி உயர் ஆபத்து வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 2,677 புதிய டெங்கு நோயாளர்கள் வீதம் மிக கொடூரமான முறையில் அடையாளம் காணப்பட்டு வருவதனால் ஒட்டுமொத்த மருத்துவ உள்கட்டமைப்புகளும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் எச்சரித்துள்ளது. அரசாங்கத்தின் ஆட்சி காலம் என்பது நாற்றமடிக்கும் ஒரு ஆட்சியாகவே மாறியுள்ளது. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது. முடிந்தால் கீழே இறங்கி வாருங்கள், மக்கள் உங்களை அடித்து விரட்டுவது உறுதி என ஜனதன பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்லே சிலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். අහිංසක ජනතාවගේ දරුවෝ ඉගෙන ගන්නේ දුප්පත් පාසල්වල. என்று கொழும்பு மாவட்டம் பொருளை வனாத்தமுள்ள பகுதியில் உள்ள தமிழ் வித்தியாலயத்துக்கு முன்னால் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்டில் அப்பாவி ஏழை மக்களின் பிள்ளைகள் கல்வி கற்பது இவ்வாறான ஏழ்மையான பாடசாலைகளில்தான்.
இந்த அப்பாவி பிள்ளைகள் கற்கும் பாடசாலைகள் உள்ள பகுதிகளில் இந்த வனாந்தம் உள்ள பகுதியில் பாருங்கள், குப்பைகளை கொட்டி வைத்திருக்கிறார்கள். மேயர் அவர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையா? நீங்கள் எவ்வாறு ஆட்சிக்கு வந்தீர்கள்? அதிகாரத்தை காட்டி இந்த குப்பை மேடுகளை உருவாக்கினீர்களே, இந்த குப்பைகளை அகற்ற முடியாதா? கொழும்பு தொகுதிகளில் கொழும்பில் 15 தொகுதிகள் உள்ளன. அந்த 15 தொகுதிகளில் அதிக மக்கள் வாழும் பகுதிகளில் உள்ள இந்த குப்பைகளை நீங்கள் அகற்றப் போகிறீர்களா இல்லையா? அல்லது இந்த குப்பைகளை மக்களிடமே ஒப்படைக்கப் போகிறீர்களா? அப்படி இல்லை என்றால் மக்கள் பெருமளவில் வீதியில் இறங்கி போராட வேண்டுமா? உடனடியாக செயல்படுங்கள். நான் இந்த தமிழ் வித்தியாலயத்தின் அதிபருடன் கலந்துரையாடினேன். அவர் எங்களது பிள்ளைகளும் இங்குதான் கல்வி கற்கிறார்கள். பிள்ளைகளுக்கு டெங்கு நோய் வரக்கூடும். பலமுறை மாநகர சபைக்கும் மேயருக்கும் இது குறித்து அறிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தயவு செய்து மக்களின் பிரச்சனைகளை தீருங்கள். அதேபோல் பொருளை அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு அசுத்தமான நாற்றம் வீசுகிறது. அங்குள்ள கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாம் அப்படியே அசுத்தமாக கிடக்கின்றன. செல்வதற்கு வழி இல்லை. பொருளை மட்டுமல்ல, ப்ளூமெண்டல் அடுக்குமாடி குடியிருப்பு மட்டக்குழி பகுதிக்கு செல்லுங்கள். அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சிலவற்றுக்கு செல்லவே முடியாது. அவ்வளவு மோசமான நாற்றம் வீசுகிறது. இவர்களது ஆட்சி காலம் என்பது நாற்றமடிக்கும் ஒரு ஆட்சியாகவே மாறியுள்ளது. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. முடிந்தால் கீழே இறங்கி வாருங்கள். மக்கள் உங்களை அடித்து விரட்டுவது உறுதி. බැහැපියවන් තොපිට ගහන්නේ පන්නා ජනතාව ඔන්න බලපියකු. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்படும் விசேட டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறு திணைக்களங்களின் பங்களிப்புடன் டெங்கு ஒழிப்பு சிரமதான பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் மற்றும் ஏனைய பிரதான வீதியின் இரு மரங்களிலும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நடவடிக்கையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், இலங்கை ராணுவம், போலீசார் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள், பிரதேச சபை ஊழியர்கள், வர்த்தக சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்து செயல்பட்டனர். டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்களும் வாரத்திற்கு குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்கி தங்களது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை அகற்றுமாறு சுகாதார அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனும் சட்டத்தரணியுமான ரஹித ராஜபக்சவை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான ஹரகட்டா எனப்படும் நாதோன் சிந்தக் விக்ரமரத்னவின் மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனும் சட்டத்தரணியுமான ரஹித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் அருண வருண ஹெந்திக்கு ஆகிய மூவரையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தடுப்பு காவலில் உள்ள ஹரகட்டாவுக்கு சிறைச்சாலையில் பல்வேறு சலுகைகள் மற்றும் சொகுசு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த பெருந்தொகை லஞ்சமாக பெறப்பட்டதாக சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான தொலைபேசி குரல் பதிவுகள் அண்மையில் வெளியாகி வரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் மூவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். முன்னதாக வழங்கப்பட்ட விளக்கமறியல் காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர்களை எதிர்வரும் ஜூலை 28ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நேர்மையாக பணியாற்றினால் விமர்சனங்களும் சவால்களும் தவிர்க்க முடியாதவை என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நேர்மையாக பணியாற்றினால் விமர்சனங்களும் சவால்களும் தவிர்க்க முடியாதவை என
தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சித்தால் எதிர்ப்புகளும் எழுமென சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு எதிராக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று நடந்த சம்பவம் அதற்கான எடுத்துக்காட்டாகும் என ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று நடைபெற்ற வடக்கு மாகாண முகாமைத்துவ சேவையின் அதிசிறப்பு தரத்துக்கு தெரிவானவர்களுக்கான பதவி உயர்வு நியமனங்கள் மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட வருமான வரி பரிசோதனைகள் நூலகங்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வுகள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் அரசு அதிகாரிகள் பல்வேறு அரசியல் தலையீடுகள் மற்றும் அழுத்தங்களுக்கு மத்தியில் பணியாற்றியதாகவும் தற்போது அவ்வாறான நிலை இல்லாததால் அதிகாரிகள் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் கடமையாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நேர்மையாக பணியாற்றும் அதிகாரிகள் மீது சமூக ஊடகங்கள் வழியாக அவதூறுகள் பரப்பப்படலாம் என்றும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என்றும் குறிப்பிட்ட அவர், அதற்காக மக்கள் சேவையில் பின்னடையக்கூடாது என அறிவுறுத்தினார். பொதுமக்களுக்கு விரைவான நட்பான மற்றும் தரமான சேவையை வழங்குவதே அரசு அதிகாரிகளின் முதன்மை பொறுப்பு என்றும் அலுவலகத்திற்கு வரும் மக்களை அலக்களிக்காமல் அவர்களுக்கு தேவையான சேவையை வழங்கும் மனப்பான்மையுடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேர்மையாக இருக்கிறது என்பது சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். தகுதியற்றவர்களுக்கு நேர்மை பிடிக்காது. அவர்கள் நேர்மையானவர்களை தான் தாக்குவார்கள். சவால்களுக்கு பயப்படாமல் இருக்கணும் வேண்டாம். மிக முக்கியமானது நேர்மை. நேர்மையாக இருந்தால் எவருக்கும் அடிபணிய தேவையில்லை, எவருக்கும் பயந்து போக தேவையில்லை. நேர்மையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம். மிக முக்கியமானது நேர்மையாக இருக்கணும் என்ற வெளிப்படுத்த மிக முக்கியமானது. எல்லாரும் நல்ல தலைமைத்துவ பண்புகளை கொண்டிருந்தால் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றம் என்பது தேவை. தொடர்வன வெளிநாட்டுச் செய்திகள். உகாண்டாவில் பாடசாலை சுற்றுலா முடிந்து திரும்பிய பேருந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் பாடசாலை சுற்றுலா முடிந்து திரும்பிய பேருந்து விபத்துக்குள்ளானதில் 20 மாணவர்கள் மற்றும் பாடசாலை நிறுவனர் என 21 பேர் உயிரிழந்துள்ளனர். உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் அமைந்துள்ள கிங் டேவிட் ஜூனியர் பாடசாலைக்கு சொந்தமான பேருந்தில் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் அப்பகுதியில் உள்ள புகழ்பெற்ற சேபி நீர்வீழ்ச்சிக்கு கல்வி சுற்றுலா சென்றுள்ளனர். அதன் பின்னர் மீண்டும் அவர்கள் பாடசாலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பயணத்தின் போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து திடீரென வீதியை விட்டு விலக்கி சென்று அங்கிருந்த பெரும் பாறை ஒன்றின் மீது மோதி கவிழ்ந்துள்ளது. இதனால் 20 மாணவர்கள் மற்றும் பாடசாலை நிறுவனர் என 21 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பல மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.